வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இவை முக்கிய பொருளாக இருக்குங்க. அதில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடியதாங்க பச்சை பயிர். பச்சை பயிரை பாசி பயிர் அப்படின்னு சொல்லுவோம், மூங் பீன்ஸு, கிரீன் கிராமு அப்படின்னு பல்வேறு பெயர்களாலையும் நம்ம குறிப்பிடுவோம். புரோட்டீன், ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள் பச்சை பயிரில் அடங்கியிருக்குங்க. சுவையான ஸ்நாக்ஸ் ஆரம்பித்து சத்தான உணவுகள் மற்றும் சாலட்டுகள் அப்படின்னு பல உணவுகளை தயாரிக்கும் போது பச்சை பயிறு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் பச்சை பயிர் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை பயிர் இருக்கக்கூடிய ஃபைபர், அந்த நார் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றும். ஏன் அந்த கெட்ட கொழுப்பை நம்ம அகற்றணும் அப்படின்னா இதயத்திற்கு வேண்டிய போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் செல்வதை குறைக்கிறதே அந்த கெட்ட கொழுப்பு தான். அப்போ ரத்த ஓட்டம் கிடைக்கலன்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்காதுங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும்போது அந்த நார் சத்து ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைச்சிட்டு இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்பினுடைய அளவை மட்டும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும். அதே சமயம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பச்சை பயிரில் பொட்டாசியம் இருக்குங்க இல்லையா? இது வந்து நம்மளுடைய நரம்புகளில் இறுக்கங்கள் ஏற்படாமல் நமக்கு பாதுகாக்கும். இப்போ ஒருவேளை நரம்புகளில் இறுக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை பிபி, பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரத்த அழுத்தம் இருக்கும்போது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் நமக்கு இதயத்துக்கு பாயாது. அப்போது அந்த நமக்கு வந்து இறுகி போயிருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு அந்த இறுகி போயிருக்கிறது வந்து தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை பாய்ச்சக்கூடியதாக பச்சை பயிர் இருக்குது. இது தவிர பச்சை பயிர் வந்து கொழுப்பு மற்றும் சோடியம் வந்து குறைவாக இருக்குது. இதன் காரணமாக தான் பச்சை பயிர் வந்து இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக இருக்குங்க. ஸோ இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும்னா நீங்கள் பச்சை பயிரை உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்குங்க. இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அந்த உணவுகள் நம்முடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறதாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கணும்னு வச்சிங்களேன், பச்சை பயிர் வந்து புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகமாக இருக்குங்க. ஸோ இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள் தான். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து மசில் மாசம் உருவாக்குறதுக்கும் மசில் மாசம் பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து நிறைவாக திருப்தியாக உணர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது தவிர பச்சை பயிரில் வந்து கலோரிகள் குறைவு அப்படின்றதால எடையை குறைக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த தேர்வாக பச்சை பயிர் இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே நம்முடைய உடலில் தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால தொப்பை போன்ற அமைப்போ தேவையில்லாத கொழுப்பு படிவுகளும் நம்மளுடைய உடலில் இருக்காது. கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு நமக்கு கிடைக்கும். செரிமானம் மேம்படுவதற்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அவசியம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம நார் சத்து, நீர் சத்து எல்லாம் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டதால தான் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா செரிமான அமைப்பு எப்போதுமே சீராக இயங்குவதற்கு உதவி பண்ணி சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம், வயிற்று வீக்கம் இந்த மாதிரி எந்த விதமான செரிமானம் தொடர்பான கோளாறுகளாக இருந்தாலுமே அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கக்கூடிய இயல்பு கொண்டதுங்க பச்சை பயிர். இதனால் உங்களுடைய செரிமானம் மேம்படும். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே இந்த பச்சை பயிர் வந்து சிறந்தது தான். இது தவிர ஃப்ரீ பயோட்டிக்ஸ்களுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குது. இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகையான ஃபைபர். ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலேயே தேங்கி விடாமல் அதை முறையான அளவில் வெளியேற்றுவதற்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதுங்க பச்சை பயிர். பச்சை பயிர் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது அப்படின்றதால இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. அது என்ன லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் பச்சை பயிரில் கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது, நார் சத்து தான் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தேர்வாக இருக்கும். அந்த நார் சத்து ரத்த ஓட்டத்தில் வந்து சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதிகரித்து இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். ஒரே அடியாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காது, அதையுமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு
இருக்கும். ஃபியூச்சர்லேயுமே உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே இப்போ இருந்தே தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் பச்சை பயிர் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நீங்கள் பெறுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சை பயிரில் அதிகமாக காணப்படுதுங்க. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோய் எதிர்த்து போராடக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் ரத்த வெள்ளை அணுக்களை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கு. அதே நேரம் நம்மளுடைய போதுமான அளவுக்கு உயிரணுக்களுக்கு ஆக்சிஜன் எடுத்து செல்லக்கூடியதற்குமே பச்சை பயிரில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உதவிகரமாக இருக்கு. மேலும் இரும்பு சத்தானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்குமே அவசியமான ஒன்றாகும். ஸோ இதெல்லாமே நீங்கள் மொத்தமாக பார்க்கும்போது உங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய அந்த சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கும் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்குமே பச்சை பயிறு உதவிகரமாக இருக்குங்க. சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் பச்சை பயிறு எடுத்துக்கொள்ளலாங்க. நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து பெரிதும் உதவிகரமாக இருக்குங்க. புரோட்டீன் ஆனது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் அந்த சருமம் மற்றும் முடி செல்களுடைய சேதம் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி செய்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய பயோட்டின் வந்து ஒரு நல்ல மூலமாகவும் இருக்கு. இது வந்து முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான விட்டமினாக இருக்கு. ஸோ ரெண்டையுமே நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பச்சை பயிரை வந்து அந்த பச்சை பயிரை வந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டாலுமே சருமத்தில் கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும். இல்லைன்னா பச்சை பயிரை நீங்கள் அரைத்து ஃபேஸ் பேக் மாதிரி முகப்பூச்சி மாதிரி பயன்படுத்தினீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான இளமையான ஒரு சருமம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சருமம் புத்துணர்ச்சியாக இருக்கும். வறட்சி அப்படின்றது சருமத்தில் வந்து இருக்காது. எப்போ அப்படின்னா நீங்கள் பச்சை பயிரை உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது அது ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி அரைத்து மாவு மாதிரி பயன்படுத்தும் போது சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ கூந்தல் ஆரோக்கியத்தை வந்து நம்ம தனியாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த பச்சை பயிறு அல்லது பாசி பயிறுன்னு சொல்லுவதை இதை நீங்கள் அரைத்து தலையில் வந்து பூசுனீங்க அல்லது உங்களுடைய உணவுகளை சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். அப்போ போதுமான அளவுக்கு முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே பச்சை பயிறு வந்து ஊட்டச்சத்துக்களை கொடுத்து முடி கொட்டுறது, பேன் தொல்லை, இளநரை, பொடுகு தொல்லை, பித்தநரை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துரும். இப்போ அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. நினைவு ஆற்றல் திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பச்சை பயிர் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நினைவு திறன் வந்து குறைவாக இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலோ அப்போ நினைவு திறன் குறைவாக இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு, முதியவர்களுக்கெல்லாம் பச்சை பயிரை நம்ம வந்து வல்லாரைக்கீரையோட சேர்த்து கொடுக்கணுங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஞாபக சக்தியை அது அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி சீராக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இப்போ எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாம் இல்லாமல் எதையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் அணுகக்கூடிய திறனோட சேர்த்து கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக நம்மளை சிந்திக்க செயல்பட வைக்கிறதுக்கெல்லாமே தொடர்ந்து வந்து நம்ம பச்சை பயிறு உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ மூளை வளர்ச்சி அப்படின்றது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயத்தையுமே நம்ம தடுத்துக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு மறதி அப்படின்றது ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடும். ஏன்னா மறதி அப்படின்றது வந்து வயதானவர்களுக்கு இருக்க தான் செய்யும். அதை முழுமையாக நீக்க முடியாது, ஆனால் ஓரளவு கட்டுப்படுத்தலாம். அதுக்கு அவங்க பச்சை பயிர் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பச்சை பயிர் வந்து வல்லாரைக்கீரையோட சேர்த்து எடுத்துக்கொள்ளணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மருத்துவமனைகளை நீங்கள் பெறுவதற்கு தொடர்ந்து பச்சை பயிறு உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.